உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரிசுத்த பாதையில் நடத்துமே. அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே. அன்புள்ள ஆவியால் நிரப்பியே அழகான பாதையில் நடத்துமே. பரிசுத்தம் 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 தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரிசுத்த பாதையில் நடத்துமே. அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே. அன்புள்ள ஆவியால் நிரப்பியே அழகான பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல. என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே. ஞானத்தின் ஆவியால் நிரப்பியே பரலோக பாதையில் நடத்துமே. சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே. ஞானத்தின் ஆவியால் நிரப்பியே பரலோக பாதையில் நடத்துமே. ஜெபத்தின் ஆவியை தாருமே, உம்மை போல ஆத்மபாரம் தாருமே. மன்றாட்டின் ஆவியால் நிரப்பியே
பாதையில் நடத்துமே. ஜெபத்தின் ஆவி, ஜெபத்தின் ஆவியை தாருமே. உம்மை போல ஆத்ம பாரம் தாருமே. மன்றாட்டின் ஆவியால் நிரப்பியே உந்தனின் பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. 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 இயேசுவே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்குறீங்க? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நிற்க இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினது போல நாமும் அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படவே கர்த்தர் ஏக்கமாயிருக்கிறார். ஒரு பென்சில் ரப்பர் எடுத்துக்கிட்டா கூட இந்த பென்சில் எதற்காக படைக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கத்துக்கு தான் பயன்படும். இந்த எரேசர் எதற்காக படைக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கத்துக்கு தான் அது பயன்படணும். அந்த நோக்கத்தை தவிர வேறு எதற்கும் ஒரு பெண்ணில் எழுதுனதை போய் அந்த எரேசர்ல அழிச்சா அது பயனுள்ளதாய் இருக்கவே இருக்காது. அதுபோல நாமும் எதற்காக உருவாக்கப்பட்டோம் என்கிற நோக்கத்தை அறிந்தால் ஒழிய நாம் பயனுள்ளவர்களாய் மாறவே முடியவே முடியாது. இதை தெரியாம தான் அந்த மனித குலமே தவிக்குது. கர்த்தர் எதற்காக நம்மை உருவாக்கினார் என்பதை நாம் முதலாவது நன்கு அறிந்து கொள்ளணும். அதற்கு ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மை ஆலோசனைகளை தந்து சூழ்நிலைகளை தந்து அதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். எல்லா நிலையிலும், துன்பமானாலும் சரி இன்பமானாலும் சரி, எல்லா நிலையிலும் ஆவியானவர் நம்மளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். எல்லா நிலையிலும் நாம் கற்றுக்கொண்டு அதை செயல்முறையில் கொண்டு வரணும். நம்மளை எதிர்ப்பவர்கள் இந்த உலகத்தில் அநேகர் உண்டு. ஏன் எதிர்க்கிறாங்க தெரியுமா? மன்னிக்கிற சுபாவத்தை கர்த்தர் நம்மத்திலிருந்து வெளிப்படுத்தும்படி, நாம் அவரை போல மாறும்படி. நாம் பிறர் மேல் கசப்பு கொள்ளும்படி அநேக வார்த்தைகள் நம்முடைய காதில் உளும். அதெல்லாம் பொறுத்து தாங்கி அந்த கசப்பு இல்லாம அவர்களை முழு மனதோடு நேசிக்க கர்த்தர் நமக்கு அந்த நிலையிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுத் தருவார். அதுபோல நீங்க இப்போ எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு எதை கற்றுத்தர விரும்புகிறார் என்பதை நன்கு அறிந்து புரிந்து அதை நாம் கற்றுக்கொண்டு அவருக்காக செயல்படணும். நம்மை உருவாக்கினதின் நோக்கம் அவரை போல மாற, அவரை போல இருக்க. அவரை போலதான் இருந்தோம், ஆனா மகிமையை இழந்து தோட்டத்திற்கு வெளியே வந்தாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக உலகத்துக்கு வந்து இரண்டாவது ஆதாமாய் அவர் மரித்தார், நம்மை மீண்டும் அவரோடு இணைத்தார். எதற்காக? அவரை போல மாறணும்,
அவரை போல ஆகணும். ஒரு பாட்டில் மாத்திரம் இருந்துடக்கூடாது, வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு பாடலா பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே, சாந்தம் தாழ்மை தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே என்று பாடலில் மாத்திரம் இருந்துடக்கூடாது. இது வாழ்க்கையில் மாறணும், அது வாழ்க்கையில் மாறணும், அது வாழ்க்கையில் மாறணும். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே, ஞானத்தின் ஆவியால் நிரப்பியே பரலோக பாதையில் நடத்துமே, ஜெபத்தின் ஆவியை தாருமே, உம்மை போல ஆத்மபாரம் தாருமே, மன்றாத்தின் ஆவியால் நிரப்பியே உந்தனின் பாதையில் நடத்துமே, பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரிசுத்த பாதையில் நடத்துமே, அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே, அன்புள்ள ஆவியால் நிரப்பியே அழகான பாதையில் நடத்துமே. கரங்களை உயர்த்தி, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே இயேசுவே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. உள்ளத்தின் ஆழத்தில் அப்படி கேளுங்க அப்பா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. மறுபடியும் அறிக்கை செய்யுங்க, இயேசுவே என்னை உம்மை போல மாற்றிடுமே, 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 ஓ என்னை உம்மை போல மாற்றிடுமே, ஆமென் ஆமென், என்னை உம்மை போல மாற்றிடுமே இயேசுவே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, ஹல்லேலூயா, என்னை உம்மை போல மாற்றிடுமே.
இதுதான் எங்க ஏக்கம் வாஞ்ச சித்தம். என்னை உம்மை போல மாற்றிடுமே. ஆமென். என்னை உம்மை போல மாற்றிடுமே இயேசுவே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. 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 உம்மோடு இருக்கணுமே ஐயா. உம்மை போல் நன்றி நன்றி இருக்கணும். சொல்லுங்கப்பா, நாங்கள் உம்மை போல மாறணும். உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து, உலகின் ஒளியாய் மலை மேல், உலகின் ஒளியாய், உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து இயேசுவே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா. உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா. உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமரும், உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. உமக்காய் வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. இசையா வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. ஆத்ம பார உருக்கத்தோடு நான் அழுது புலம்பணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மெய்ப்பன் ஆகணுமே ஐயா. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மெய்ப்பன் ஆகணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே. உம்மை போல் மாறணும். உம்மோடு இருக்கணுமே.
சொல்லுவோமாப்பா, நான் உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே. நன்றி. உம்மை போல் மாறணுமே, வேற எதுவும் வேண்டாம்பா. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமைகள் இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே என் கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே. நிரப்புங்கப்பா, உம்மை போல்வா, உம்மை போல வாழணும் யாவே. நான் உம்மோடு ஐயா, உம்மை போல் வாழணுமே. இயேசுவே, நான் உம்மோடு இருக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. இயேசுவே, எல்லா நாளும் இன்னொரு விஷயம், ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. விண்ணப்பமா வைங்கப்பா. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு நான் கனிகள் கொடு. உம்மை போல மாற்றுங்க இயேசுவே. ஓஹோ, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. இயேசையா, நான் உம்மோடு இருக்கணுமே. Thank you. உம்மை போல் மாறணுமே. Thank you Jesus. நான் உம்மோடு இருக்கணுமே. கேளுங்க கேளுங்கப்பா. உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இயேசுவே. ஆமென். நான் உம்மோடு
உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் மலையா உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணும். உமக்காய் வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேரம். நானும் ஓடு இரு. வெளிச்சம் கொடுக்கணும்னா அவரோடு இருக்கணும். உலகத்திற்கு ஒளியாய் மாறணும் அப்படின்னா நாம் அவரோடு இருக்கணும். நானும் ஓடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. நானும் ஓடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிச்சு நீங்க மாத்த. நானும் இயேசுவே உம்மை போல். இன்னும் ரெண்டு தடவை ஐயா உம்மை உம்மோடு. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை போல். நன்றி. கடைசியாக முழு பலத்தோடு நான் உம்மோடு இருக்கணுமே, மாறணுமே. நான் உம்மை போல் வாழணுமே, உம்மை போல் வாழணுமே. நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி உமக்கு சித்தமானதை நாங்க கேட்டிருக்கிறோம், உமக்கு பிரியமானதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. ஆவியானவரே, எங்கள் ஆவி எங்கள் ஆத்துமா சரீரத்தை நாங்கள் முற்றிலுமாக உமக்குள்ள மறைக்கிறோம். நாங்கள் முற்றிலுமாக உமக்குள்ள மறைக்கிறோம். நாங்கள் உம்மோடு இருக்கணும். நாங்கள் எதை செய்யணும், நாங்கள் எப்படி நடக்கணும்னு ஆவியானவர்களுடைய இருதயத்தில் உணர்த்தி கொண்டே இருப்பீராக. நீர் உணர்த்தி கொண்டே இருப்பீராக. ஒவ்வொரு வழியிலும் நீர் உணர்த்தி கொண்டே இருப்பீராக. நாங்கள் தவறும் போது இது தவறு என்று எங்களை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எங்களுக்குள்ள உணர்த்தி கொண்டே இருப்பீராக. நாங்கள் எவனமாக நடக்கணும், பேசணும் என்பதை எல்லா காரியங்களையும் ஆவியானவர் இருதயத்தில் நீங்க போடுங்க, இருதயத்தில் நீங்க போடுங்க. ஐயா உம்மை போல் வாழணும், ஐயா உம்மை போல்